வணக்கம். அவ்வை பாட்டி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, பாட்டி அரிதான விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயையோ அவ்வை கதையா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது அந்த பாட்டி சொன்னதை நான் சொல்லிடுறேன். ஓகே, அரிதான விஷயம் எது அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு. அதாவது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷனா பிறக்கிறோம் இல்லை, அதுவே ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான். அதனினும் அரிது எது அப்படின்னா, ஊனம் இல்லாம பிறக்கிறது, நோய் நொடி இல்லாம பிறக்கிறது. அப்படி கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு அப்படின்னா we are so blessed இல்லையா? ஆனா நம்ம பண்ணக்கூடிய தப்பே என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட என்ன சொல்றது, நம்ம வெளியில போகும்பொழுது தான் தெரியுது, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகும்பொழுது தெரியுது, நம்ம உண்மையாகவே ரொம்ப கொடுத்து வச்சுவங்க, ஸோ பிளஸ்டு வி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அங்கே போகும்பொழுது அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படியெல்லாம் நோய் இருக்கா, மனுஷங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரிய வருது இல்லையா? அப்போ நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை, இந்த ஆரோக்கியத்தோட இறைவன் நம்மளை வச்சிருக்காரு இல்லை, இதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அது பத்தாது, ஓகே, இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஊனமுடைய நண்பர்களை போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய வருத்தம் அப்படிப்படுவாங்க. எனக்கு மட்டும் கைகால் நல்லா இருந்துச்சுன்னா நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், என்னோட தேவைகளை நானே நிறைவேற்றிப்பேன். கண்ணு தெரியாத நபர்கள்ட்ட பேசி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வந்துட்டு இந்த உறுப்புகள் எல்லாம் மிகச்சரியாக வச்சு நம்மளை படைச்சிருக்காரு இல்லை கடவுள். ஓகே, அவருக்கு நன்றி சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, பட் இதை வீணாக்கிக்க கூடாது இல்லை. ஏதாவது ஒரு தவறான பழக்கத்துக்குள்ளே போயிட்டு இல்லை தவறான உணவு முறையினால் இந்த ஆரோக்கியத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, ஆக்சிடென்ட் ஆயிட்டு உடல் ஊனமாகிறது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் அப்படின்னா, தவறான உணவு பழக்கத்தினால உடம்புல 1000 வியாதிகள் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அதனால அவங்க நடக்க முடியாமல் அன்றாட வேலைகளை செய்ய முடியாமல் எத்தனையோ பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது பண்ணாதீங்க. பிகாஸ் அது பண்ணிட்டு ஒரு முறை வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா போய் பாருங்கள், அங்கே எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியும். அந்த தவறான ஒரு உணவு பழக்கம், தவறான ஒரு விஷயங்களை சாப்பிட்டு இருப்பாங்க, அதனால எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டு ஏண்டா இதை பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லி புலம்புவாங்க. ஓகே, இப்போது லாஸ்ட் டைம் அவங்களுக்கு எல்லா நோயும் வந்ததுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? ஓகே, என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லை, கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு? ஓகே, கண்ணே போயிடுச்சு, இனிமேல் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் என்ன, பண்ணலன்னா என்ன? ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடவுள் கொடுத்த இந்த ஒரு ஆரோக்கியமான உடம்பை நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கணும். பிகாஸ் நம்ம அப்பா அம்மா இருக்கட்டும், கூட பிறந்தவங்க இருக்கட்டும், ரொம்ப மேலே உயிர் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கணவனாக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு நாள் பார்ப்பாங்க, இல்லை 2 நாள் பார்ப்பாங்க. 3வது நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூப்பிடுறதே அவங்களுக்கு காதில் கேட்காத மாதிரி போயிடுவாங்க. இது ட்ரூ. இது இல்லை எனக்கு என்ன இத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம மற்றவங்களோட உதவியை எதிர்பார்க்கலாங்க. ஆனால் நம்ம சாப்பிடணும், நம்ம குளிக்கணும், ஓகே, நம்ம வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னா அது நம்ம தான் செய்யணும். அடுத்தவங்க அதை பண்ண முடியாது, அந்த சகிப்புத்தன்மை இருக்காது, அது பண்ணவும் கூடாது. இட்ஸ் நாட் கரெக்ட். ஓகே, அந்த அளவுக்கு மனிதனுடைய நிலைமை மோசமாக போகவே கூடாது. ஸோ அது யாரோட கையில் இருக்குது அப்படின்னா நம்ம கையில் இருக்குது. நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது நம்ம தான். இப்போது இந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்டா நல்லதுன்னா அது நான் தான் சாப்பிடணும், எனக்காக இன்னொருத்தவங்க சாப்பிட்டா எல்லாம் அது சரியாகாது. ஓகே, இப்போ பாட்டி சொன்ன மாதிரி அவை பாட்டி சொன்னாங்க இல்லை, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஓகே, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ஊனம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அப்படி இறைவன் நம்மளை படைச்சிருக்காரு. இதை நல்லபடியாக பார்த்துக்கிறதும் ஸ்பாயில் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் நல்லது, அடுத்தவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரியா? நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்மளால தான் சாப்பிட முடியாது. ஓகே, வெளியில் போக முடியாது, வீட்டிலையே இருக்கணும். ஓகே, ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா அது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், புத்திசாலிங்க. அதனால டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எந்த பொருளை சாப்பிடணும் எந்த பொருளை சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும் எப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு வேணும். ஓகே, அந்த புரிதலோடு
நீங்கள் சாப்பிடுங்க. தெரியல அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்குல்ல, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.